குக்கிங் முடித்தாலே 90% ஒர்க்கு கம்ப்ளீட் ஆன மாதிரியே இருக்கும். இன்றைக்கி வந்து தவுஃபு சம்பல் பண்ண போகிறேன். அதனால அதுவும் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். படவலங்காய் இருந்தது, அதை சின்னதாக கட் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பு வந்து ப்ரெஷர் குக்கரில் வேக போட்டிருந்தேன். கொஞ்சம் தண்ணி வேணால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு இந்த புடலங்காயும் போட்டு உப்பும் சேர்த்து மறுபடியும் ஒரு விசில் வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கடுகு, பெரிய ஜீரகம், சின்ன ஜீரகம், வெங்காயம், கறிவேப்பிலை எல்லாமே போட்டு தாளித்தா மட்டும் போதும். ஆனால் இதெல்லாமே நெய்யில் தான் தாளித்து எடுக்கணும். அப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் வந்து மஞ்சத்தூளெல்லாம் நமக்கு தேவையானனா நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைன்னா தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். முட்டையும் கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணி இந்த புடலங்காய், தவுகு சம்பல் இதெல்லாமே இன்றைக்கி லன்ச். அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு குக்கிங். ஸோ அவங்களும் நல்லா சாப்பிட்டுட்டாங்க.